கோவை தீதிப்பாளையம் ஊராட்சி கிராம சபா போலி கணக்கு காட்டும் செயலாளர் நாகராஜ். சுதந்திர தின கிராம சபை கூட்டத்தில் பரபரப்பு. சுதந்திர தின கிராம சபை கூட்டத்தில் பரபரப்பு. ஊராட்சி செயலாளர் மீது பொதுமக்கள் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள். கோவை மாவட்டம் தீதிப்பாளையம் ஊராட்சியில் ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் ஊராட்சி செயலாளர் நாகராஜ் மீது பொதுமக்கள் பல்வேறு புகார்களை முன்வைத்து சரமாரியாக கேள்விகளை எழுப்பியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தீதிப்பாளையம் ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் கணக்கு விவரங்கள் வாசிக்கப்பட்ட போது ஆழ்துளை கிணறு அமைப்பதற்காக கொடுக்கப்பட்ட செலவு கணக்கு மக்களை அதிர்ச்சியடைய வைத்தது. ஆழ்துளை கிணறு அமைக்க 50,53,000 ரூபாய் செலவானதாக பட்டியலில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் செயலாளரிடம் நேரடியாக கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த செயலாளர் நாகராஜ், அச்சுப்பிழை காரணமாக தவறுதலாக ஒரு சைபர் சேர்ந்து விட்டதாகவும் உண்மையான செலவு 5,53,000 ரூபாய் மட்டுமே என்று கூறி மலுப்பலான விளக்கத்தை அளித்தார். இதைத் தொடர்ந்து ஊராட்சியில் நடைபெறும் பல்வேறு முறைகேடுகள் மற்றும் அடிப்படை பிரச்சினைகள் குறித்து பொதுமக்கள் அடுக்கடுக்கான புகார்களை பட்டியலிட்டனர். தரமற்ற தடுப்பணை பணி. ஊராட்சியில் கட்டப்படும் தடுப்பணையில் இரும்பு கம்பிகள் ஏதும் பயன்படுத்தப்படாமல் வெறும் காங்கிரீட் கற்களை மட்டும் வைத்து அரைகுறையாக பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டினர். குடிநீர் கழிவுநீர் பிரச்சினை. ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு நிலவுவதாகவும் சாக்கடை கால்வாய்கள் சுத்தப்படுத்தப்படாமல் அடைத்து கிடப்பதால் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் மக்கள் முறையிட்டனர். டெங்கு, மலேரியா போன்ற நோய்கள் பரவும் அபாயம் உள்ளதென்றும் மக்கள் அச்சப்படுகின்றனர். ஊராட்சி செயலாளர் மற்றும் பணியாளர்கள் சரியாக அலுவலகத்துக்கு பணிக்கு வருவதில்லை என்றும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குப்பைகள் தேக்கம். வீதிகள் தோறும் குப்பைகள் முறையாக அள்ளப்படாமல் தேங்கி கிடப்பதாக கிராம சபை கூட்டத்தில் மக்கள் ஒன்று திரண்டு செயலாளரிடம் புகார்களை தட்டி கேட்ட சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் நிலவியது. ஊராட்சி நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு இந்த முறைகேடுகள் குறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். E7 நியூஸுக்காக ஒளிப்பதிவாளர் M. தினேஷ்குமார். ஊராட்சியில் சுதந்திர தினத்தன்று நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் குடிநீர் பிரச்சனைக்காக மக்கள் கோரிக்கை விடுக்கப்பட்டார்கள். 15 நாட்களுக்கு ஒரு முறை, 10 நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீர் வருகிறது என்று அதற்கு கேள்வி கேட்கப்பட்டதுக்கு 53,50,000 ரூபாய்க்கு கணக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆழ்துளை கிணறு அமைத்து விட்டதாக கணக்கு கேள்வி கேட்டதின் அடிப்படையில் அவர் கூறியது 5,35,000 தான், அது சைபர் சேர்க்கப்பட்டு தவறு நடந்துவிட்டது என்று கூறி சாரி என்ற ஒரு வார்த்தையை முடித்துவிட்டார். இது மிகப்பெரிய தவறுதலான ஒரு செயல். அது ஊராட்சி செயலாளர் கிராம செயலாளர் அவர்கள் உடனடியாக அதை தீர்வு காணுமாறு. தீதிப்பாளையம் ஊராட்சியில் வந்து சுகாதார பணியாளர்களுக்கு சம்பளமாக 4,00,000 ரூபாய் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. 4 லட்சம் ரூபாய். 4 லட்சம். அது தவிர வந்து பார்த்திங்கன்னா கொசு மருந்து அடித்த வகையில் வந்து செலவு வந்து 3,00,000 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கொசு மருந்து வந்து ஒரு தடவை கூட அடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் வந்து பஞ்சாயத்து கிராம சபை கூட்டத்திலேயே வந்து சொன்னாங்க. அதுக்கு வந்து கிராம செயலாளருக்கு கரெக்டான ஒரு பதில் வந்து கிடைக்கல. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கிராம செயலாளர் வந்து தலைவரோ இல்லை ஒரு எலெக்டட் பாடி இருந்துச்சுன்னா அவங்க வந்து அவங்கள கேட்கக்கூடியது வந்து இருக்குது. ஒவ்வொரு வார்டுக்கும் ஒரு இருப்பாங்க, உறுப்பினர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட கேட்கக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு. இப்போ அந்த வாய்ப்பு இல்லாமல் தனி செயலாளர்களோட இதில் இருக்கிறதுனால அவங்கள போய் நாங்கள் நேரடியாக கேட்க முடியாது அப்படிங்கிறதுல இருக்கிறதுனால செயலாளர்கிட்ட கேட்டோம்னா நான் பார்த்துட்டு தான் இருக்கேன்னு சொல்கிறாரு. ஆனால் இதுவரையிலும் அவர் வந்து ஊருக்குள்ளே விசிட் பண்ணி எந்த ஒரு செயல்பாடுகளையும் இது பண்ண. தீதிப்பாளையம் ஊராட்சியிலிங்க இந்த குப்பை எடுக்கிறதுல ஒன்றும் இல்லை, சுகாதார பாதிப்பு நிறைய இருக்குங்க. அப்புறம் பில்லுகளும் பார்த்து அமௌண்ட்டுக்கெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக செய்கிறாங்க. இதுக்கு என்ன தீர்வுன்னே தெரியலீங்க. நாங்கள் சொல்லி இந்த கிளர்க்கை மாற்றினா தான் வேலையாகுங்க. செக்ரட்டரி பேருங்கய்யா? என்னங்க செக்ரட்டரி பேருங்க? நாகராஜ். கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா இதுக்கு முன்னாடி? கம்ப்ளைண்ட் கொடுத்துல கிராம சபை சொல்லிட்டு தான் இருக்கிறேங்க. சொல்லி கேட்குறதே இல்லைங்க. ஊர் அப்படியே தான் இருக்குங்க. நீங்கள் வேணால் அந்த இடத்த வேணால் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க, உங்கள் மூலியமாக ஒரு தீர்வு கிடைக்குது. நம்ம இந்த தீதிப்பாளையம் ஊராட்சியில் வந்து பார்த்திங்கன்னா செயலாளரோ இல்லை மற்ற தொழிலாளர்கள் உதவியாளர்களோ வந்து சரியான நேரத்துக்கு வந்து அலுவலகத்துக்கு வந்து அவங்களோட பணிகளை வந்து சரிவர செய்கிறதில்லைங்கிற கம்ப்ளைண்ட் வந்து ஏகதேச பொதுமக்களுக்கு வந்து கிடைக்கப்படுது. இதுக்கும் வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து ஆவணம் செய்யணும். இப்போ இன்றைக்கி
மேட்டுப்பாளையத்துலேருந்து காலம்பாளையம் நோக்கி செல்லக்கூடிய நீர்வழிப்பாதையில் வந்து தடுப்பு சுவர் கட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 23 லட்ச ரூபா பட்ஜெட் போட்டு வச்சுருக்காங்க. அந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் கல், சிமெண்ட் இது மட்டும் போட்டு தான் அந்த தடுப்பு சுவர் கட்டுறாங்க. நாங்கள் வந்து ஏன் நீங்கள் வந்து கம்பி போட்டு இது பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த இடத்துல கம்பி போட வேண்டியதுங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு கம்பி போடாமல் போடக்கூடிய ஒரு காங்கிரீட் வேலை வந்து இதாக தான் இருக்க முடியும்னு நினைக்கிறேன். இதில் வந்து மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு சரியான ஒரு தீர்வு